சரி, இப்போ பாருங்கள் அந்த டெஃபினேஷனை. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அந்த வேர்டுலேயே அதோட அர்த்தம் இருக்குது. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த இப்போ 2 விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இது நடக்கிறதுக்கும் அது நடக்கிறதுக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த ஈவெண்ட்ஸுக்கு பேர் தான் என்ன, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். 2 or more events are said to be equally likely if each one of them has an equal chance of occurring. நடக்கிறதுக்கான சான்ஸ் என்ன இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாரு, ஹெட் அண்ட் டைல் ஆர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் இன் டாஸிங் காயின். ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு தடவை தான் விழுகும், அதுவும் ஒரு தடவை தான் விழுகும். நெக்ஸ்ட்டு செர்டைன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நடக்கக்கூடியது. சரியா? இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் தென் ஈவெண்ட் விச் ஷியர்லி அக்கர், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா அது செர்டைன் ஈவெண்ட். சரியா? இது கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியுதுன்னா அது என்னது, இம்பாசிபிள் ஈவெண்ட். சரியா? செர்டைன் ஈவெண்ட் அண்டு இம்பாசிபிள் ஈவெண்ட். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா செர்டைன் ஈவெண்ட் அல்லது பாசிபிள் ஈவெண்ட் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நடக்காது அப்படின்னா அன்செர்டைன் ஆர் இம்பாசிபிள் ஈவெண்ட். எக்ஸாம்பிள் பாரு செர்டைன் ஈவெண்ட்ஸுக்கு. வென் வி ரோல் எ டை. சரியா? நான் ஒன்று ஒரு டையை ரோல் பண்ணுறேன். த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எனி நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 6 இஸ் அண்ட் செர்டைன் ஈவெண்ட். சரியா? அப்போ ஒரு when we roll a die, the event of getting any natural number from 1 to 6 is an event, certain event. என்ன அப்படின்னா, ஒரு டை ரோல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன விழுகலாம், 1 2 3 4 6. கண்டிப்பாக அதானே கண்டிப்பாக விழுகும், வேறு எதுவும் விழுகாதுல்ல. சரியா? அப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதிலேருந்து ஏதோ ஒன்று விழுகும். அதான் விழுகுன்றதை விட இப்போ நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, டை ரோல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே 1 to 6க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் விழும், அதை விட்டு தாண்டி விழுகாது. அதான் என்ன சொல்கிறாங்க, த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எனி நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 6. கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, அந்த ஈவெண்ட்டு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர், அந்த நம்பர் எப்படி இருக்கும், 1 to 6க்குள்ளே விழுகுன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும், வேறு இதை விட்டுட்டு வேறு நம்பர் விழுகாது, இந்த நம்பரில் எதுவுமே விழுகாமலும் இருக்காது. நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட் பாரு. வென் வி டாஸ் 2 காயின்ஸ் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 3 ஹெட்ஸ். 2 காயின் நான் டாஸ் பண்ணையில் 3 ஹெட் எப்படி வரும், 2 காயின் டாஸ் பண்ணுறேன், 2 காயின் டாஸ் பண்ணையில் 2 ஹெட்டு தான் மேக்ஸிமம். இப்போ இங்கே 3 ஹெட்டுன்னா அது நடக்குமா, அது பாசிபிளே கிடையாது. தட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட். சரி, நெக்ஸ்ட் பாரு, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். சரியா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2 ஈவெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கவேன். 2 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஈவெண்ட்டுக்கு இடையில் ஏதாவது லிங்க், தட் இஸ் இன்டர்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் காமன் எலமெண்ட்ஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்காஸ்டிவ். ஈக்குவலாக லிங்க் அது இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். சரியா? இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பார், 2 or more events are said to be mutually exclusive if they don't have common sample points. சரியா? என்ன சொன்னேன் முதல்ல, காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்காஸ்டிவ், இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ். Events A, B are said to be mutually exclusive if A intersection B is empty. காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் தானே A intersection Bயில் ஏதாவது வரும், இல்லைன்னா தானே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னே சொல்கிறோம். ஸோ எம்டியாக தான் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், when we roll a die the events of getting odd numbers and even numbers. சரியா? ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் விழுகிறதுக்கான ஈவெண்ட். ஆட் நம்பர்ஸ்னால் இது 1 3 5. ஈவன் நம்பர்ஸ்னால் இது 2 4 6. இது ரெண்டுக்கும் ஏதாவது காமன் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். எக்ஸ்காஸ்டிவ் பார், த கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹூஸ் யூனியன் இஸ் த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் கால்டு எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இது 2 ஈவெண்ட் இருக்குது, அது 2க்கும் யூனியன் எடுத்தோம்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸும் கிடைக்கும். என்ன இருக்காது அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸு இருக்காது, 2க்கும் காமன் எலமெண்ட். வென் வி டாஸ் காயின் ட்வைஸ், ஒரு காயினை நான் 2 தடவை டாஸ் பண்ணுறேன். த கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஹெட், நோ ஹெட் ஆர் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். சரியா?
2 ஹெட்ஸ் அப்படின்னா என்ன, ஹெச் ஒரே ஒரு தடவை. எக்ஸாக்ட்லி 1 ஹெட் அப்படின்னா ஒரே ஒரு தடவை ஹெட் எத்தனை கிடைக்கும், ஹெச்டியும் டிஹெச். அடுத்து நோ ஹெட்னா டெய்ல். சரியா, இது மூணுக்கு இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, 1 ஹெட் அப்படின்னு. 1 ஹெட்னா என்ன, ஹெச் ஹெச் சாரி 2 ஹெட்ஸ். அடுத்து என்னது, எக்ஸாக்ட்லி 1 ஹெட். இது 2 ஹெட்ஸ், எக்ஸாக்ட்லி 1 ஹெட், எக்ஸாக்ட்லி 1 ஹெட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி 1 ஹெட்னா என்னப்பா, ஹெச்டி ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் இருக்குது, டிஹெச். நெக்ஸ்ட்டு நோ ஹெட்ஸ். நோ ஹெட்ஸ்னா என்ன, நோ ஹெட்ஸ்னால் ஹெட்டே இல்லை. அப்போ என்ன தான் இருக்கணும், ரெண்டுமே டெய்லாக இருக்கணும். இப்போ 2 காயினை டாஸ் பண்ணையில் என்ன மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும், 4 இருக்குமா, அந்த 4மே வந்துருச்சா. இதுக்கு இந்த 3க்கு இடையில இன்டர்செக்ஷன் எதுக்காவது இருக்கா, 3க்கு இன்டர்செக்ஷன் இருக்கா, இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஸோ இது தே ஆர் கால்டு எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு நடக்காதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நடக்காதுன்னு சொல்கிற ஈவெண்ட்டுக்கு பேர் தான் என்ன, காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட். த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ இஸ் த ஈவெண்ட் ரெப்ரசன்டிங் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் பாயிண்ட்ஸ் நாட் இன் ஏ. அப்போ ஏ நான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் எதெல்லாம் ஏ நடக்காதுன்னு சொல்கிறோன்னா அது என்னது, காம்ப்ளிமெண்ட். இட் இஸ் டினோட்டட் ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ டேஷ்னு போடலாம், ஆர் ஏ பவர் சி, தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட், ஆர் ஏ பார்னு போடலாம். சரியா, அப்போ அந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டை 3 விதமாக டினோட் பண்ணலாம், ஏ டேஷ், ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட், ஆர் ஏ பார். சரியா, த ஈவெண்ட் ஏ இட் இஸ் complement and it is complement A dash are mutually exclusive and exclusive. சரியா, எக்ஸாம்பிள் பார், when you roll a die, the event rolling a 5 or 6 and the event of rolling 1 2 3 4 are complementary events. என்ன அப்படின்னா, நான் ஒரு டையை ரோல் பண்ணுறேன், இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, ரோலிங் ஏ 5 or 6 ஒரு ஈவெண்ட். அடுத்து அண்ட் த ஈவெண்ட் ஆஃப் ரோலிங் 1 2 3 4. இப்போ இந்த 5 6 இல்லை அப்படின்னா என்னெல்லாம் விழுகலாம், 1 2 3 4 விழுகணும், 1 2 3 4 விழுகணும். அப்போ அந்த 5 and 6 விழுகிறதுக்கான ஈவெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா என்ன, 1 2 3 4. சரியா, என்ன அப்படின்னா, ஹெட்டும் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன், என்ன சாம்பிள் ஸ்பேஸு, ஹெட்டு டெய்ல். அதில் நான் ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட்டுன்னு சொல்கிறேன். சரியா, அப்போ ஏ பார் என்னவா இருக்கும், ஹெட் இல்லைன்னா என்னப்பா, டெய்ல். ஹெட் இல்லைன்னா டெய்ல். அப்போ ஏயோடைய காம்ப்ளிமெண்ட் என்ன, ஏ பார். இப்போ இங்கே நான் ஏயை வந்து ஹெட்டு விழுகிறதுக்கான ஈவெண்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, ஹெட்டு இல்லாததுன்னா இங்கே என்னது, ஹெட் இல்லாததுன்னா என்ன, டெய்ல் மட்டும்தானே இருக்குது, அப்போ அந்த டெய்ல். சரியா, அதான் காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஈவெண்ட்னா, இப்போ செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோமா. அப்போ இஃப் அன் ஈவெண்ட் ஏஇ கன்சிஸ்ட் ஒன்லி 1 அவுட்கம், ஒரே ஒரு அவுட்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, எலிமெண்ட்ரி ஈவெண்ட். ஒரே ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா சிங்கிள்டன் செட் சொல்கிற மாதிரி இங்கே ஒரே ஒரு அவுட்கம் இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட் என்னென்னு சொல்லுவோம், எலிமெண்ட்ரி ஈவெண்ட். சரியா, இப்போ தான் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போகிறோம். சரியா, ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினிஷனுக்கு போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். சரியா, ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இ. சரியா, நான் பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு எதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸோ அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் டோட்டல் அவுட்கம்ஸையும் போடணும். சரியா, அதுதான் ப்ராபபிலிட்டி. நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு அக்கரன்ஸ் ஆஃப் இ divided by number of all possible outcomes, that is equal to n of e
divided by n of s, n of e divided by n of s, that is number of favorable outcomes for the event e and the number of total number of sample space, total number of sample space, sorry sample points, that is sample space. சரியா? இப்போது நோட் பார்த்துக்க என்ன அப்படின்னா பி ஆஃப் இ என்ன ஃபார்முலா, என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எஸ், பி ஆஃப் எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸுக்கு ப்ராபபிலிட்டி, தட் இஸ் ஷியர் ஈவெண்ட்ப்பா. நீ என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பாசிபிள் ஈவெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டி என்ன, தட் இஸ் ஷியர் ஈவெண்ட், ஷியர் ஈவெண்ட் அண்டு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஷியர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 1, இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்ன 0. இன்னொரு விஷயம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி எது ரெண்டுக்கு இடையில, எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வேரி ஆகும் அப்படின்னா 0க்கும் 1க்கு இடையில வேரி ஆகும். சரியாப்பா? 0க்கும் 1க்கு இடையில தான் வேரி ஆகும், 0க்கும் 1க்கு இடையில தான்ப்பா வேரி ஆகும். சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு என்னது, இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 0ன்னு சொல்லியிருக்கேன். அதே பாசிபிள் ஈவெண்ட் ஷியர் ஈவெண்ட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி 1. சரியா? அப்போ ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்கு இடையில வேரி ஆகும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில. இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் இ, அது எதுக்கு இடையில வேரி ஆகுது, 0க்கும் 1க்கும் இடையில வேரி ஆகுது. தட் இஸ் 0 <= பி ஆஃப் இ <= 1. இப்போ 0 விட அதிகமாக இருக்கணும், 1 இல்லைன்னா 1 விட கம்மியாக இருக்கணும், தட் இஸ் த ப்ராபபிலிட்டி. சரியா? ஸோ இந்த பக்கம் போனால் என்னது, நெகட்டிவ் நம்பர் வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி நெகட்டிவில் வருமா, வராது. நெகட்டிவில் வருமாப்பா, வராது. 1 விட ஜாஸ்தியாக வருமா, வராது. ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்கு இடையில தான் வேரி ஆகணும், 0க்கும் 1க்கும் இடையில தான் வேரி ஆகணும். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா, அதுக்கு மேலேயும் அது கம்மியாக போணுச்சுன்னா என்ன, நீ செஞ்சுருக்கிறது தப்புன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் பார்த்தோமா. இப்போது ஏங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன், அதோட காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஏ பார்னு எடுத்துக்கிறோன்னாப்பா, ஏ பார்னு எடுத்துக்கிறோன்னா. ஸோ இங்கே பாரு, பி ஆஃப் இ இந்த எம் பை என்னன்னு எழுதியிருக்கேன்னா, எம் என்ன அப்படின்னா ஃபேவரபுள் அவுட்கம்ஸ், எம்ங்கிறது என்ன ஃபேவரபுள் அவுட்கம்ஸு, என்னங்கிறது டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ். பாரு, இப்போ பி ஆஃப் இ என் பை எம்னு எடுத்துக்கிறேன், என்னங்கிறது என்ன நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், ஃபேவரபுள் அவுட்கம்ஸு, இங்கே டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ், டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் சரி. இப்போ பி ஆஃப் ஏ பார் தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னப்பா, மொத்தம் இங்கே என்ன இருக்கும், எம் இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே என்னது ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் என்ன இருக்குல்ல, அப்போ அந்த எண்ணு போக மீதம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். இது இருக்குங்கிறதுக்கானது. அப்போ இல்லைன்னா என்ன பண்ணிடணும், இந்த எம்மிலேருந்து என்ன மைனஸ் பண்ணிடணும். அப்போ எம் மைனஸ் என், இதை எப்படி எழுதலாம், எம் பை எம் மைனஸ் என் பை எம்னு எழுதலாமா. அப்போ எம் கேன்சல் ஆயிரும், இங்கே 1 ஆயிருமா. அப்போ 1 மைனஸ் என் பை எம்மா. இப்போ இங்கே என்ன எழுதிருக்கு, என் பை எம்முக்கு பி ஆஃப் ஏயா. அப்போ பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, 1 மைனஸ் பி ஆஃப் ஏப்பா. இப்போ என்ன கிடைக்கிது, இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், 1 மைனஸ், இப்போ பி ஆஃப் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிருமா. ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? அந்த விஷயம் நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா?